ஸோ வெளிய சில கருத்துக்கள் வெளிய வந்துட்டு இருக்குமா? இதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் அவர்கள் நடைப்பயணமோ, இல்ல ஒவ்வொரு ஊரா போய் பிரச்சாரம் பண்றதுக்கோ, பிரபகண்டத்துக்குள்ள சொல்றதுக்கோ வந்துட்டு வாய்ப்பு இருக்காது. சாப்பர்ல அதாவது ஹெலிகாப்டர்ல மேல போயிட்டு மக்கள் கிட்ட ஒவ்வொரு ஊரா போய் பேச போறாரு அப்படிங்கிற தகவல் பரவிட்டு இருக்கு. அது உண்மையா இல்லையான்னு தெரியல. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அம்மா அந்த காலத்துல வந்து ரிக்ஷால வந்து இந்த ஸ்பீக்கர மைக்கு. வச்சு ஆமா, பேசிக்கினே ஆமா. போனாங்க. அப்புறம் ஆட்டோல வந்துச்சு. அப்புறம் எல்லாத்துலயும் வந்துச்சு. அப்புறம் அவரு ஒரு ஒரு கேரவன் பஸ் வச்சிருந்தாரு. அவரு சும்மா தான் போறாரு. இந்த பைக்ல போற பசங்க அவங்களா இதாகி கீழ விழுந்தாங்க. அத உடனே நிப்பாட்டலையா? உடனே அது பண்ணலையா? பண்ணியிருக்கலாம். அத வீடியோ எடுக்கலையே! அது ஒரு பிரச்சனையாச்சு. அப்புறமா அந்த வண்டிய ஏன் சீஸ் பண்ணலன்னு இப்ப வரைக்கும் கேட்டுனுருக்காங்களாம். சாப்பர் வந்து அதோட விலை எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வாங்குனது கிடையாது. அவர் ஒரு சாப்பர் வாங்கிட்டு கூட என்ன ஒரே ஒரு டவுட்னா, அது மேல சுத்துற சுத்துக்கு அந்த காத்துக்கு, ஃபேனுக்கு அவங்களே இதுதான் வச்சிருக்கணும். ஆமா. ஹெட்ஃபோன்ஸ் தான் வச்சிருக்கணும். அப்போ அவரு அதுலேருந்து மைக்ல பேசி எப்படி கீழ கனெக்ட் ஆவறதுன்றது டெக்னிக்கலா நான் யோசிக்கிறேன். ஸோ இது நடக்க வாய்ப்பில்ல. நடந்தா இது எப்படின்னு பார்க்கணும் டெக்னிக்கலா. நல்லா இருக்கும்.